வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை, குரோதி வருடம் புரட்டாசி மாதத்தில் இது 3ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் புரட்டாதி, காலை 11:13 வரை. அதன்பின் ரேவதி, திதி தேய்பிறை, விதியை. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள்: காலை 9 முதல் நண்பகல் 12 வரை, மாலை 4 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், கன்னியில் சூரியன், சுக்கிரன், கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன், ராகு. இனி இன்றைய ராசி பலனை பார்ப்போம். மேஷராசிக்காரர்களுக்கு நேற்றைய கிரகநிலை தான் இன்றும். நம்ம நேற்றுக்கு என்ன சொன்னோமோ அதே பலன் தான் இன்றைக்கும் நடக்கும். நட்சத்திர சாரத்தில் மட்டும்தான் சந்திரன் மாறி இருக்கார். இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு பணவரவு இருக்கும், மனம் நிம்மதியாக இருக்கும். 2ஆம் இடத்தில் குரு இருப்பது ஒரு விசேஷமான நற்பலன். 2இல் குரு இருந்து பணவரவை திருப்தியாக ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கார். உங்களால் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நிம்மதி உண்டு. நீங்கள் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பீங்க. குடும்ப உறவினர்களால் நன்மை ஏற்படும் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் ராகு. வருமானங்கள் அதிகமாக வரும். வரக்கூடிய நேரத்தில் வந்தே தீரும். அந்த மாதிரியான நிலை. உங்களுடைய பெயர் பரிந்துரைக்கப்படும். அலுவலகத்தில் பதவி உயர்வுக்கான நேரமும் இது. கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு உங்கள் ஆசை நிறைவேறக்கூடிய நேரம், நல்ல நேரம் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ சொத்து சுகம் வாங்கக்கூடிய நேரம். நிறைய பேருக்கு இப்போ வாகன யோகம் உண்டு. வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. கார் வாங்கலான்ற எண்ணம் ஏற்படும். 2 வீலர் வச்சுருக்கிறவங்க கார் வாங்குவாங்க. கார் வச்சுருக்கிறவங்க நல்ல காஸ்ட்லியான கார், இதை விட சொகுசான கார் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். உங்களுடைய எண்ணம் ஈடேறும். அதற்கான நிதி உதவி கிடைக்கும். பேங்க் லோன்ஸ் எல்லாம் போனீங்கன்னா இப்போ பேங்க் லோன் உங்களுக்கு கிடைச்சிரும். அது மாதிரியான ஒரு நேரம். கார் வாங்கும் யோகம் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் ராகுவோடு இணைந்திருக்கார். அது கொஞ்சம் சுமாரான பலன்தான். கொஞ்சம் இன்றைக்கி நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். இன்னும் ஓரிரு நாட்களுக்கு, நாளைக்கு காலையில் ஒரு 9:15 பிறகு சந்திரன் மேஷ ராசிக்குள் வந்துடுவார். அதனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நிலைமை சீராகும். இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் கவனத்தோடு தான் இருக்கணும். வேறு மொழி பேசக்கூடியவர்கள், இனத்தார், மதத்தார், அவர்களால் ஏதாவது பிரச்சனை வரலாம். சற்று எச்சரிக்கையும் கவனமாகவும் இருப்பது சிறப்பு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் புதன் 2 மற்றும் 11 கிரகம் புதன் ராசியில் அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது தன வருவாயை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். வருமானம் நிறையா வரும். ஆனால் ராசி அதிபதி கேதுவோட 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் சில சிறு சலசலப்புகள் இருந்தே தீரும். அதனால் கொஞ்சம் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். குடும்பத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நம்ம ஏதாவது உங்களுடைய குடும்பத்தார்கள் ஏதாவது பேசுனாங்கன்னா எல்லாத்துக்கும் சரி சொல்லுங்கள். நீங்கள் அது மாதிரி ஏதாவது எதிர்த்து சில வார்த்தைகள் பேசினா மனக்கசப்பு ஏற்பட்டு அதனால் குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் வரலாம். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா
சிறப்பான பலன்கள் உண்டு. இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் வேறு, அதனால் ரொம்ப எச்சரிக்கையும் கவனமாக இருக்கணும். பேச்சில் சந்திராஷ்டமம் ரொம்ப கடுமையாக வேலை செய்யும். கடுமையான சந்திராஷ்டமம், கவனம் தேவை. கன்னி ராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். ராசிக்குள் சூரியன் கேது, 7ஆம் இடத்தில் சந்திரன் கேது. கொஞ்சம் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை சந்திக்கலாம். நேரம் இன்றைக்கி சுமாராக தான் இருக்குது. அலக்களிப்பு, அலைச்சல், நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் போகிறது, இந்த மாதிரி பல சம்பவங்கள் ஏற்படலாம். நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ணும்போது கார் பஞ்சர் ஆகலாம். ஸோ அதனால் ஏதோ ஒரு டிலே ஆகும். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி திட்டமிட்டு எல்லா காரியத்திலும் இறங்க வேண்டும். மத்தியம பலனுக்குரிய நாள். துலா ராசிக்காரர்களுக்கு செலவுகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடிய நாள். வழக்கத்தை விட செலவுகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடிய நாள். எங்கே திரும்பினாலும் இன்றைக்கி செலவு தான். நீங்கள் அதனால் சிக்கன நடவடிக்கையை கவனிக்க வேண்டும், எடுக்க வேண்டும். உங்கள் உடம்பு கொஞ்சம் இப்போ ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பில் ஏதாவது பிரச்சனைகள், நோய் நொடிகள் இருந்தால் அதெல்லாம் விலகிடும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் செலவுகளும் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். இருந்தாலும் நேற்றைய கிரக நிலையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் 11ஆம் இடத்துல இந்த கிரக நிலவுகள், சூரியன் கேதுவோடு இணைந்தாலும் அது 11ஆம் இடத்துல நடக்கிறதுனால வருமானம் வரும், லாபங்கள் வரும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இப்போ நம்ம கடையில் சேல்ஸ் நடக்குது, ரெட்டிப்பு லாபம் கிடைக்கிது அப்படின்னாலும், யாராவது ஒருத்தர் ஒரு 10 கஸ்டமர் இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் சரியில்லைன்னு கற்றுனாலும் இந்த 10 பேரும் நம்மளுக்கு என்ன நினைப்பாங்க? ஒருத்தர் பண்ணுற பிரச்சனையெல்லாம் 10 கஸ்டமரை நம்ம இழக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த ஒருவரை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம், எந்த நபர் பிரச்சனைக்குரிய நபர்னு. அதனால் இன்றைக்கி அந்த மாதிரி லாபங்கள் அதிகம் வந்தாலும் இந்த ஒரு நபர் பிரச்சனை பண்ணிடுவார். அந்த ஒரு நபர் யாருங்கிறது தான் பெரிய டாஸ்க் உங்களுக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் வருமானம் வரும். நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு 5 குடைய கிரகம் 7ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 5 குடைய கிரகம் 7ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை கிடைக்கிது. அதனால் அதுவும் ஒரு விதத்தில் நன்மை. வருமானம் நிறையா வரும். தொழில் உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. எடுத்த காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி நல்லா தான் நடக்கும். சிறப்பாகத்தான் நடக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டுது. ஆனால் ரொம்ப ஓகன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு நியூட்ரல் டே அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். நாளைக்கு ஒரு 9:15 பிறகு, காலை 9:15 பிறகு நிலைமையில் சற்று மாற்றங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருக்கிறதே சிறப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். நிறைய பேர் இன்றைக்கி தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு எங்கேயாவது டூர் போகலாம், வெளியே போகலாம் அப்படின்னு பேசி கிளம்புனீங்கன்னா இன்றைக்கி அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது, உங்களுக்கு நிம்மதியாக இருக்காது. அங்கே போய் சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஏற்படுத்திட்டு வர்ற மாதிரி இருக்கும். அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்கும். வீண் அலைச்சல்களாக இருக்கும். அது தொழில், உத்தியோகம் அந்த மாதிரி சார்ந்து நீங்கள் கிளம்புனாலும் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். டைம் டிலே ஆகும். வர சொல்லிவிட்டு காக்க வச்சுட்டு நாளைக்கு வாங்க அப்படின்ட்டுருவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் நடக்கலாம். சகோதர சகோதரிகளாலும் இன்றைக்கி கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படலாம். ஆதாயம் குறைவு தான் இன்றைக்கி. உங்களுடைய பேச்சை மற்றவங்க கேட்க மாட்டாங்க. அதனால் நம்மளை யாரையும் நீங்கள் கமாண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ரிக்வெஸ்ட் பண்ணி வேணால் சொல்லலாம். அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். சற்று சுமாரான பலனுக்குரிய நாள். கும்பராசிக்காரர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். வருமானம் வரத்தான் செய்யும். ஆனால் பணத்தை சேமித்து வைக்கிறது கஷ்டம். கொஞ்சம் செலவுகள் ஆகும். அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா பணம் கொடுக்கலில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படலாம். அல்லது பணம் வாங்குவதில் பிரச்சனை ஏற்படலாம். பணத்தை கையாளும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போல்லாம் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் வந்தாச்சு. அப்படியா இருந்தால் கூட ஒரு சைவரை ஜாஸ்தி போட்டாலும் பிரச்சனை, ஒரு சைவரை கம்மியாக போட்டாலும் பிரச்சனை. ஸோ அதனால் கவனமாக இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்தாலும் அதில் ஒரு ஃபோக்கஸ், டெடிகேஷன் இருக்கணும். குடும்பத்திலையும் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படலாம். சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். மீன ராசிக்காரர்களுக்கு நேற்று நம்ம சொன்ன கிரகநிலை தான் இன்றைக்கும். இந்த கிரகநிலை நாளை காலை 9:15 மணி வரைக்கும் இருக்குது. ராசிக்குள்
சந்திரன் ராகுவோடு இணைகிறார், சூரியன் கேதுவோடு இணைகிறார். ஒரு கிரகண தோஷத்துக்குரிய நேரம் இது. சில பகுதிகளில் நேற்று கிரகணம் நடந்துச்சு, கிரகண தோஷம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும், எச்சரிக்கையாக தான் இருக்கணும். நம்மளை தேடி வம்பு வரும், பிரச்சனை வரும். எங்கேருந்து வருது, எப்படி வருதுலாம் தெரியாது. அதனால் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். ஆனால் அதை சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். பிரச்சனைக்குரிய நாள். உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது சிறப்பு.